Daily. Taste the Daily. பிஜேபி பெருவாரியான வெற்றி பெற்றது. அதே போல சரியான பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஜார்க்கண்ட். இப்போ இடைத்தேர்தலையும் வந்து பிஜேபி தான் முன்னிலையில நிறைய மாநிலங்கள்ல. இப்போ நீங்க கர்நாடகாவில் நடந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் 3 தொகுதியிலையும் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. நீங்க மகாராஷ்டிரால அவங்க பிஜேபி அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி ஒரு அமோக வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கடந்த காலங்களில் சமீபத்தில் அங்க இருக்கிற இயக்கங்களை பிளவுபடுத்தி அங்க அதுல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேர மூலமா அவங்க இது பண்ணி பல்வேறு ஒரு முறைகேடுகள் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு இதுல வந்து பாஜக ஈடுபட்டு இன்னைக்கு வந்து அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க வெற்றி பெற்ற முறையில பல சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இடைத்தேர்தல் இங்க காங்கிரஸ்ல கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இங்க நல்ல ஒரு 3 தொகுதியிலே காங்கிரஸ் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய கேரளால வயநாடு தொகுதியில சகோதரி பிரியங்கா காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய 4 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இது என்னன்னா, அடுத்து வர காலங்கள்ல கண்டிப்பா வந்து இது பாஜகவுடைய வெற்றி தொடராது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி சகோதரர் ராகுல் காந்தி மூலம் வைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாளான உழவர் திருநாளில் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு இந்த பிசினஸ் லா அப்படிங்கிற ஒரு தேர்வு வந்து இப்போ வச்சிருக்காங்க. அந்த நாள்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ வெங்கடேசன் கூட அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. தமிழர் பண்பாட்டை சீர்குலைக்கிற மாதிரி கேட்டதுங்க. அதாவது பிசினஸ் லா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமும் இன்னொரு எக்ஸாமும் உழவர் திருநாள் அன்னைக்கு, தமிழர் திருநாளான உழவர் திருநாள் அன்னைக்கு அவங்க நீங்க சொல்றதுதான் முதல் முறையை நான் கேள்விப்படுறேன். கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி உழவர் திருநாள்ல அதற்கு சம்பந்தம் இல்லாத நம்ம தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இதா இருக்குன்னு சொல்லி அவர் சகோதரர் வெங்கடேசன் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா அதை நான் பாக்குறேன். ஏன்னா அதுல நீங்க சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது. எனக்கு மேபி அடுத்த டைம் நான் சொல்ல நீங்க கேட்கும்போது உண்டான பதில் நான் கொடுக்க முடியாது. வரும் 2026 பொது தேர்தலில் கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 5 முனை போட்டியா இல்ல அதுக்கு குறைவான போட்டியா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 20-30 ஆண்டுகளில் 3வது அணிக்கு வாய்ப்பில்லை. அது நல்ல சில பொதுநல நோக்கத்தோடு அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிகள் வந்தாலும் அதுக்குண்டான ஆதரவு மக்களிடையே இல்லைங்கிறதா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பயும் என்னன்னா, இப்ப இந்த கட்டத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அணிகள். ஒரு அணி மதவாத அணி, மக்களை ஜாதி மதத்தால் பிளவுபடுத்தும் ஒரு அணி, மதவாத அணி. அதை எதிர்க்கும் ஒரு திராவிட இயக்கம், குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணி தான் அதை எதிர்க்கிற ஒரு முக்கியமான அணி. இந்த 2 அணிகளுக்கு இடையில தான் போட்டின்னு சொல்ல முடியும். இப்போ அதுக்காண்டி ஜனநாயக இயக்கத்துல யாரும் வரக்கூடாது, 3வது அணியா 4வது அணியா போட்டி கூடாதுன்னு கிடையாது. மக்கள் அதுக்கு உண்டான ஆதரவை கொடுக்கணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாதம் அதை எதிர்க்கும் சமூக நீதியை பின்பற்றும் திராவிட இயக்கங்களுக்கு உண்டான அணி இதுதான். எங்களை பொறுத்தவரை நாங்க கடந்த 7 வருடங்களாக நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ளோம். எந்த நோக்கத்துக்காக 7 வருடங்களுக்கு முன்பு இந்த கூட்டணியில் சேர்ந்தோம் என்பது எங்களுடைய இயக்க தலைவர் பலமுறை அதை விவரித்திருக்கின்றார். மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்றிவிடக் கூடாது என்ற உன்னதமான அந்த நோக்கத்தோடு சமூக நீதி சமத்துவம் தமிழகத்தில் என்றும் தழைத்தோங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம். அது தொடரும். இந்த திமுக தலைமையிலான நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அடுத்து 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம்.